வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. நம்ம 90ஸ்ல படிச்ச தமிழ் பாட புத்தகங்கள்ல இருக்கிற கதைகளை தான் இந்த பகுதிகளில் பார்க்க போறோம். மரங்கள் சிரித்தன. ஒரு பெரிய மாமரம். அதில் நீண்ட நாட்களாக கிளி ஒன்று வாழ்ந்து வந்தது. தான் வாழும் மரமே சிறந்தது என்று அது எப்போதும் பெருமை பேசும். மாமரத்தின் அருகில் ஒரு வேப்ப மரம். அதில் காகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் காகம் கிளியிடம், இத்தனை பெருமை பேசுகிறாயே, அப்படி என்ன சிறப்பு உன் மரத்தில் என்று கேட்டது. கிளியும் அகன்று விரிந்த, என் மரத்தை பார், நீண்ட இலைகள், பருத்த காய்கள், எங்கும் நிறைந்துள்ள அழகை பார். மாம்பழத்தை விரும்பாதவர் மாநிலத்தில் உண்டோ? விழா காலங்களில் மாவிளைகளை தோரணமாக கட்டி மகிழ்கிறார்கள். பல வகை பறவைகளும் விலங்குகளும் நாடி வருவது என் மரத்தையே என்று ஆரவாரமாக கூறியது. அதை கேட்ட காகம், என் வேப்ப மரத்தின் அருமை உனக்கு தெரியுமா? பசுமையான இலைகள், பச்சை வண்ண காய்கள், மஞ்சள் நிற கனிகள், மரமெங்கும் நிறைந்து இருக்கும் அழகைப்பார். என் மரத்தின் இலை, பூ, பட்டை, வேர் எல்லாமே நோய் தீர்க்கும் மருந்தாகும். விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் பல வகைகளிலும் பயன்படுகிறது. எனவே என் மரமே சிறந்தது என்றது. இவற்றின் சச்சரவை கேட்டுக்கொண்டிருந்த மாமரமும் வேப்ப மரமும் சிரித்தன. ஏன் சிரித்தன? பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.